வணக்கம் சக்தி சரவணன். வணக்கம் ரிதி. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நீட் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் தற்போது உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது கடந்த 11 நாட்களாக நடைபெற்று வருகிறது. சென்னையை சேர்ந்த ஜீவா, மோகன், தனசேகர் மற்றும் ரவி ஆகிய 4 பேர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ரவி என்பவர் 6வது நாளில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது தவிர்த்த மற்ற 3 பேரும் தற்போது தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் பிரதான கோரிக்கையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ஒன்றிய அரசு இந்த முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது தவிர கல்வியை மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு உடனே மாற்ற வேண்டும் ஆகிய 2 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். 11வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இது தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நடைபெறும் என நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இன்று சட்டசபையில் நீட்டுக்கு எதிராக தமிழக அரசின் சார்பில் மருத்துவத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். அந்த தீர்மானம் தற்போது ஒரு முக்கிய பொருளாக மாறியிருப்பதால் அது தொடர்பாக இந்த நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் தற்போது தீவிரமான ஒரு ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வழிவகுக்குமா என்பது தொடர்பாக அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட முடிவுகளையும் அவர்கள் எடுக்க உள்ளனர். மற்றபடி இந்த உண்ணாவிரத போராட்டமானது அதுவரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் இதற்கு மேலும் மாணவர்களின் ஆதரவையும் இளைஞர்களின் ஆதரவையும் திரட்ட உள்ளதாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் நபர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ களத்துல எத்தனை போராட்டக்காரர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க? அந்த இடத்துக்கு முக்கிய அதிகாரிகள் யாரிடம் வந்தார்களா? அதிகாரிகள் கோயம்பேடு காவல் மாவட்டத்தின் அதிகாரிகள் அனைவரும் வந்து சென்றுள்ளனர். கோயம்பேடியிலிருந்து ஆய்வாளர், துணை ஆய்வாளர் அனைவரும் வந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி உதவி ஆணையாளர் அவர்கள் வந்து நேரில் இவர்களது போராட்டத்தை கண்காணித்துவிட்டு சென்றிருக்கிறார். தற்போது போலீஸ் தரப்பிலிருந்து பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மொத்தம் 4 பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஜீவா, மோகன், தனசேகர் மற்றும் ரவி. இதில் ரவி என்பவர் மட்டும் 6வது நாளில் உண்ணாவிரதம் ஈடுபட்டிருந்த 6வது நாளில் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உண்ணாவிரதத்திலிருந்து அவர் விலகினார். அது தவிர ஜீவா, மோகன், தனசேகர் ஆகிய 3 பேர் தற்போது இங்கு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அது மட்டுமின்றி பல்வேறு போராட்ட குழுக்களை சேர்ந்த நபர்களும் ஆதரவாக அவர்களுக்கு இங்கே தங்கியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் சென்னையில் 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சக்தி சரவணன் வழங்கிட கேட்டோம்.